தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ரிவ்யூவில் பார்க்கக்கூடிய மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி. ஆமாங்க, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் காத்துட்டு இருக்கு. ஆர்சிபி தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து விளையாட இருக்கிறாங்க. அதுவும் சின்னசுவாமி ஸ்டேடியம். சின்னசுவாமி ஸ்டேடியம்னாலே வந்து அது ஒரு சின்ன கிரவுண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்னு தெரியும். பேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு கிரவுண்டுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அந்த அந்த கிரவுண்டில் வந்து விளையாடிட்டு வராங்க. ஸோ ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருமா இந்த கிரவுண்டு, அவங்களுடைய இந்த ஹோம் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த மட்டில் வந்து யார் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து நல்ல ஃபேவரபுளாக இருந்திருக்குங்க. ஸோ எவ்வளோ ரன்ஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இலகுவாக இருக்குது அடிக்கிறதுக்கு. எவ்வளோ பெரிய டார்கெட் வந்தாலுமே கூட 200+ வந்தாலுமே கூட சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கடந்த காலத்தில் வந்து ஃபேவரபுளாக இருந்திருக்குன்னு தாங்க நம்ம ரெக்கார்டில் பார்க்குறோம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்சஸில் ஜிடி 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி 3 ஜெயிச்சு லீடிங்கில் இருக்காங்க. ஸோ குறிப்பிடத்தக்க விஷயமா ஜிடிஏ வந்து ஆர்சிபி நல்லாவே டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா கடந்த ஆண்டு வந்து நடந்த மேட்ச்சில் ஏப்ரல் 2024 ஏப்ரல் 28ல வந்து நடந்த மேட்ச்சில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் 200 for 3 வந்து எடுத்திருந்தாங்க. அதை ஆர்சிபி ஜஸ்ட் 16 ஓவர்ஸில் வந்து அதை வந்து பீட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 16 ஓவர்ஸில் 206 எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்துருக்கு. அவங்க வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சாங்க. அதை அடுத்து மே 4ஆம் தேதி நடந்த மேட்ச்சில் லாஸ்ட் இயர் குஜராத் வந்து 147 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. 10 விக்கெட்டுக்கு இழப்பில் 19.3 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. தென் ஆர்சிபி அதை 18.1 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. 151 for 6. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த மேட்ச்சில் ஜிடிஏ கான்கரர் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போது அந்த கான்கரரை வந்து ஆர்சிபி தக்க வைப்பாங்களா, தொடருவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததாக இந்த சின்னசாமி சீரீஸில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இது வந்து பேட்டிங் பிச்சாக இருக்க போகுது. ஆர்சிபியில் நம்மளோட விராட் கோலி நீங்கள் மறந்துட வேணாம். அவர் ஆரம்பத்துலேருந்து 2008 அவர் ஆர்சிபிக்கு தான் விளையாடுறாரு. ஸோ அவர் ஆர்சிபிக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்க போகுது இந்த மேட்ச்சு. குறிப்பாக சின்னசாமி ஸ்டேடியம்ஸில் அவர் வந்து எடுத்த ரன்ஸு கடந்த இது வரைக்கும் அவர் எடுத்த ரன்ஸில் அவர் ஒருத்தர் தான் அதிகமான ரன்ஸ் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. சின்னசாமி ஸ்டேடியத்தில் 3456 ரன்ஸை வந்து அவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாருங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர். இது வந்து பலருடைய மொத்த ஐபிஎல் ஸ்கோராகவே வந்து இவ்வளோதான் இருக்கும். பட் ஆனால் விராட் கோலி சின்னசாமி ஸ்டேடியத்தில் மட்டுமே இந்த இவ்வளோ ரன்னை எடுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. அடுத்ததாக இன்னொரு கீ பிளேயர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்ஷன். ஸோ இவர் வந்து ஒரு ஓப்பனிங்கில் வந்து இறங்குறாரு குஜராத் டைட்டன்ஸில். இவர் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துறாரு. கன்சிஸ்டண்டாக தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு கீ பிளேயராக வந்து பார்க்கப்படுறாரு சாய் சுதர்ஷன். லாஸ்ட் 6 இன்னிங்ஸில் வந்து 5 இன்னிங்ஸ் வந்து அவர் வந்து 50+ ஸ்கோரை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. சாய் சுதர்ஷன் ரொம்ப கன்சிஸ்டண்டாக தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க. ஸோ இவரும் இந்த மேட்ச்சில் வந்து கீ பிளேயராக பார்க்கப்படுறாரு. அதே போல் ஸ்குவாடை பற்றியான ஒரு சின்ன பார்வை பார்த்துடலாம். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து இறங்குறாங்க. ஸோ இவங்களுடைய காம்போ ரொம்பவே நல்லாவே இருக்குது. கடந்த மேட்சஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவங்க 2 பேர் அடிக்கக்கூடிய அடி தடாலடியாக இருக்குது. பவர் பிளேயில் ரொம்பவே இவங்க வந்து சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களா, செகண்ட் பேட்டிங்காக பேஸ்ட் ஆன் டாஸ் தான் நம்ம வந்து அதை பார்க்கணும். எந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு ஃபீல்டு வந்து சாதகமாக இருக்க போகுது பேட்டர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ஷாருக் கானை முன்னாடியே இறக்கணும். அவர் பவர் ஹிட்டராக இருக்கார். ஸோ அவர் வந்து ஏர்லியாக இறங்கி 1 டவுன்லேயோ இல்லை வந்து 2 டவுன்லேயோ வந்து இறங்கினா தான் அவர் வந்து நல்ல ஒரு ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ண முடியும். அவர் வந்து நல்ல பவர் ஹிட்டராகவும் இருக்காரு. ஸோ அவரை கொஞ்சம் ஏர்லியாக இறக்குங்கன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மேட்ச்சில் ஷாருக் கான் வந்து சீக்கிரம் இறக்கப்படுறாரா அப்படின்ட்டு. மறந்துடாதீங்க, இந்த மேட்ச்சில் ராஷித் கானும் விளையாடுவாருங்க. ராஷித் கான் ரொம்ப குரூஷியலாக இருக்க போது அவரோட 4 ஓவர்ஸ். ஸோ அவரோட 4 ஓவர்ஸை பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு சமாளிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர் அவரும் நல்லாவே தன்னோட ஸ்பெல்லை வந்து போட்டிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அதே போல் முகமது சிராஜுக்கு வந்து சின்னசாமி ஸ்டேடியம் வந்து ரொம்பவே பரிச்சயமானது. இது வரைக்கும் அவர் ஆர்சிபியில் விளையாடிருக்காரு. ஆர்சிபியில் அவருக்கு எவ்ரிதிங் வந்து அவருமே வந்து அவருடைய ஆர்சிபியினுடைய ஃப்ரான்ச்சைஸை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போது ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டாக அவரோட பவுலிங் சின்னசாமி ஸ்டேடியத்தில் எப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.
அடுத்ததாக பார்க்க போகிறது விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட். இவங்க ஆர்சிபியினுடைய ஓப்பனர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பிரமாதமாக வந்து விளையாடிட்டு வந்திருக்காங்க. கடந்த மேட்சஸ்ல எல்லாம் வந்து ஃபில் சால்ட்டுமே வந்து பவர் ஹிட்டர், அடிச்சா 6 தான் போகுது, இல்லாட்டி 4 தாங்க போகுது. அந்த அளவுக்கு வந்து பால் வந்து ராக்கெட் மாதிரி ஒன்று விடுறாரு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஸோ தன்னுடைய கன்சிஸ்டன்சி வந்து அவரும் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விராட் கோலி அவர் விக்கெட் இழக்காம மேட்சுக்கு அந்த டீமுக்கு ஒரு பேக் போனாவே இருக்கிறாரு. ஸோ இந்த ஓப்பனிங் காம்போ ரொம்ப ரொம்ப குரூஷியலாகவும் இருக்க போகுது. இந்த அளவுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய பவர் ஹிட்டர்ஸா இருக்காங்க ரஜத் பட்டிதார். ஸோ இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு குரூஷியலான டைம்ல வந்தாருன்னா ஒரு பவர் ஹிட்டராகவும் இருக்கிறார். லயம் லிவிங்ஸ்டன் அவருமே கூட பட்டா பாக்கியம் படாக்கட்டி லேக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவருமே வந்து நல்ல ஒரு பவர் ஹிட்டராகவும் இருக்காரு. ஸோ குரூஷியலான ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வந்து ஏற்படும் பட்சத்தில் இவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்க போகுதுங்க. அது அடுத்து டிம் டேவிடும் இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்போம். ஸோ டிம் டேவிட் லாஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண போறாரு, அவருக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி கிடைக்க போகுது, ஸோ ஏர்லியா அவரை வந்து இறக்குவாங்களா, இல்லை லயம் லிவிங்ஸ்டனை வந்து ஏர்லியா இறங்குவாங்களா, அது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல பவுலிங் லைனப் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குதாங்க சொல்லணும். ஜாஷ் ஹேசல்வுட் இருக்காரு. ஸோ ஏர்லியா அவருடைய விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி அவருக்கு இருக்கு. அதே போல புவனேஸ்வர் குமார் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர், அவரும் ஏர்லி விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து எப்படி எதிர்கொள்ள இருக்கிறாங்க பேட்டர்ஸ், ஆர்சிபி எதிர்கொள்ள போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். யஷ் தயாலுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து ஒரு நல்லாவே திணறடிக்க வச்சார் அவரோட பவுலிங்கில். அதே போல் சுயாஷ் சர்மாவும் நல்லாவே ஸ்பின் பவுலிங்கை போட்டு மிடில் ஓவர்ஸை வந்து நல்லாவே நிலைக்குலைய வச்சார் சிஎஸ்கேவை. ஸோ ஒரு ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய வெற்றியிலேருந்து பிக் மார்ஜின் வெற்றி சிஎஸ்கேவை வந்து தோற்கடிச்சிட்டு வர்றாங்க. இந்த மேட்ச்சில் 51 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியோட ஆர்சிபி இன்ட்ராகுது. அதை அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ஃபைட்டிங் டோட்டலில் வந்து ஜஸ்ட் ஒரு 243 ரன்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு 11 ரன்ஸ் வித்தியாசத்தை 232 எடுத்து ஜஸ்ட் ஒரு கடைசி எட்ஜில் வந்து தோற்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு 2 டீமுமே வந்து ஃபுல் ஃபிளெட்ஜாக ரொம்ப பவர்ஃபுல்லான டீமு, எந்த ஒரு இன்ஜுரிஸும் நமக்கு வந்து தெரிய வரல. ஸோ எல்லாரும் ஃபுல் ஃபிளெட்ஜான தங்களுடைய பிளேயர்ஸை வந்து இந்த மேட்சஸில் வந்து செலுத்த போகிறாங்க. ஒரு பிக் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் காத்திருக்கு. நிச்சயமாக இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபேண்டசி 11 பார்த்துருவோம். விராட் கோலி, சாய் சுதர்ஷன், ஃபில் சால்ட், ஜாஷ் பட்லர், ரஜத் பட்டிதார், ஷாருக் கான், ரஷீத் கான், குருணால் பாண்டியா, சாய் கிஷோர், ஹேசல்வுட், சிராஜ். கேப்டன் பார்த்துருவோம். விராட் கோலி, ஜாஷ் பட்லர், வைஸ் கேப்டன் சாய் சுதர்ஷன், ரஜத் பட்டிதார். இது மாதிரியான ஐபிஎல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிவதற்கு தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.